அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. என்னுடைய யூடியூப் தளத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் இப்போ மிகவும் மென்மையான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய குண்டு தோசை தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ இந்த குண்டு தோசையை செய்யலாம். அதுக்கு முதல் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நாங்கள் இப்போ குண்டு தோசையை செய்யலாம். ஒரு கப், இந்த கப்பால் ஒரு கப் உளுந்து எடுக்கிறேன். இந்த உளுந்தை நல்லா கழுவி 5-6 தண்ணியில் நல்லா கழுவி ஊற வைக்க போகிறேன். ஒரு தேக்கரண்டி வெந்தயம் எடுத்துக்கொள்கிறேன். ரெண்டையும் நல்லா தண்ணியில் கழுவுவோம். நான் எப்போவுமே உளுந்து ஊற வைக்கிற தண்ணியை வெளியில் ஊற்றுறையில் அந்த தண்ணியில் தான் உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். நான் அதால் 4-5 தண்ணியில் நல்லா அதில் உள்ள உளுந்தில் உள்ள தவிடுகள் போகும் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு கழுவுவேன். பாருங்க தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி இப்படி வெள்ளையாக தண்ணி வரும் வரைக்கும் நல்லா உளுந்தை கழுவிட்டு 5 மணித்தியாலம் நான் இந்த உளுந்தை ஊற வைக்க போகிறேன். இப்போ பாருங்க 5 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த உளுந்து எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா பூ மாதிரி மலர்ந்து நல்லா ஊறி வந்துட்டுது. இதை நான் இனி மிக்சியில் 2 பிரிவாக போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். அறுவல் நொறுவல் இல்லாமல் நல்லா பட்டு போல் உளுந்து பொங்கி வர அரைச்சி எடுக்கணும். இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை தான் நான் இந்த உளுந்துட மட்டத்துக்கு விட்டு அரைச்செடுக்க போகிறேன். பாருங்க உளுந்து நல்லா அரைப்பட்டுட்டு நல்லா பஞ்சு மாதிரி அரைப்பட்டு பொங்கி வந்திருக்கு. இதை நான் இறக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். மீதியாக உள்ள உளுந்தையும் போட்டு நான் இந்த 1 கப் உளுந்தையும் மிக்சியில் 2 முறை போட்டு அரைச்சி எடுத்துக்கொண்டேன். நான் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியையும் இதுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். இந்த மாவுக்களை நான் இப்போ 4 கப் உளுந்து எடுத்த அதே டம்ளரால் 4 டம்ளர் அவிச்ச கோதுமைமாக எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கி நான் பச்சை கோதுமைமாக இல்லை, அவிச்ச கோதுமைமாக 4 கப் எடுத்துக்கொள்கிறேன். அவ்வளோந்தான் இந்த குண்டு தோசைக்கு தேவையான பொருட்கள்.
ஒரு சுண்டு உளுந்துக்கு 4 கப் அவிச்ச கோதுமை மாவு, 2 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ கையை வச்சு நல்லா கட்டி இல்லாமல், நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் குழைக்கிறேன். பாருங்க, தோசைமாக இந்த பதத்துக்கு இருக்க வேணும். நாங்கள் இப்போ தோசைக்கு குழைக்கிறத விட கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்க வேணும். இப்போ குழைச்சி நான் 12 மணித்தியாலம் இதை இனி ஊற வைக்க போகிறேன். இப்போ இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு 8 மணித்தியாலம் ஊறினாக்கானும், எங்களுக்கு இங்கே கனடா குளிர் நாடுன்றபடியால் எனக்கு சரியாக 12 மணித்தியாலம் எடுத்தது. பாருங்க, அந்த 12 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த உளுந்து பிடி இந்த தோசைமா, குண்டு தோசைமா பொங்கி வந்திருக்கின்றதை பாருங்க. இப்போ கொஞ்சம் இறுக்கமாக இந்த மாதிரி இருக்கிறபடியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இந்த பதம் கொண்டு தோசைக்கு சரியான பதம். இதுக்குள்ள நான் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்து கொள்கிறேன். இந்த குண்டு தோசை, ஜாழ்ப்பாணத்து தோசை என்றாலே ஸ்பெஷல் வந்து மஞ்சள் தோசை, மஞ்சளாக இருக்கும். நான் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த தோசைக்கு தாளித்து போட போகிறேன். வெங்காயம்லாம் தாளித்து போட போகிறேன். அதுக்கு 2 மேசக்கரண்டி எண்ணெயை விட்டுக்கொள்கிறேன். ஒரு தேக்கரண்டி கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சின்ன வெட்டின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வதங்க விடுறேன். இந்த வெங்காயம் ஒரு அரை பதம் வதங்கி வந்ததும் இதுக்குள்ள நான் சின்ன சின்னனாக வெட்டி வச்சிருக்கின்ற ஒரு 5 செத்தல் மிளகாயை சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு நெட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பொழுதுமே நாங்கள் தாளிக்கிறதுக்கு செத்தல் மிளகாய் போட்டுக்கொள்கிறது மிகவும் வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து நான் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் இதை தாளித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ தாளித்து கொண்டு வந்தாச்சு. இதை அந்த மாவுக்குள்ளே சேர்த்து கலந்து கொள்வோம். பாருங்கள், இந்த பதம் குண்டு தோசைக்கு சரியான பதம். இப்போ நான் அடுப்பில் குண்டு தோசை சட்டியை வச்சு அதுக்குள்ளே குழிக்குள்ள எல்லா குழிகளையும் நல்லெண்ணெயை விட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளையும் அந்த தோசை மாவை ஊற்றிக்கொள்கிறேன். அதை மூடி ஒரு 3 நிமிஷம் இந்த தோசையை நான் வேக விடுறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்ல வடிவாக பொன்னிறமாக வெந்து வந்துட்டுது. அடுத்த பக்கம் நான் திருப்பி கொள்கிறேன். அடுத்த பக்கம் திருப்பி நான் ஒரு 10 நிமிஷம் இந்த குண்டு தோசையை வேக வைக்கிறேன். இப்போ பாருங்க, மற்ற பக்கம் நல்லபடியாக பொன்னிறமாக வெந்துட்டுது. இப்போ நான் இதை அடுப்பில் இருந்து இறக்கி எடுத்துக்கொள்கிறேன். இப்படியே நான் எல்லா மாக்களையும் குண்டு தோசைகளாக சுட்டு எடுத்துக்கொள்கிறேன்.
அவ்வளோதான் உறவுகளே, இந்த குண்டு தோசையெல்லாம் சுட்டு முடிஞ்சது. பாருங்க எப்படி அழகாகவும் நல்ல பஞ்சு போலையும் இருக்குன்னு சொல்லி நான் இதுக்கு இன்றைக்கி இடி சம்பல் தான் செய்தேன். நான் இப்போ இதை நீண்ட ஒரு காணொலியாக இருக்கிறபடியால் நான் இடி சம்பளையில் சேர்த்து போடையில் இன்னொரு காணொலியில் நான் உங்களுக்கு இடி சம்பல் எப்படி செய்கிறேன்றதை போடுறேன். பாருங்க எவ்வளோ அழகாகவும் மிகவும் மென்மையாகவும் பாருங்க, இவ்வளோ பூ மாதிரி எவ்வளோ மென்மையாக இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு மென்மையான குண்டு தோசை. இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் செய்து பாருங்கோ. உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கட்டாயம் என்னுடைய கருத்து பட்டியலில் தெரிவிங்கோ. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.